நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். உங்களோடு கூட இந்த நாளில் நானும் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து வேதத்தை நாம் சிந்திக்கத்தக்கதாக ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் மல்கியா புத்தகத்தினுடைய தொடர் நிகழ்ச்சியை, தொடர் பாடத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். கடந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்ட பாடங்களின் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார், அல்லது தெய்வீகமான திட்டங்களை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான ஆண்டவருடைய சித்தம் இன்னதென்று அறிந்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். காரணம், நாம் மல்கியா புத்தகத்தை வாசித்து தியானிக்க ஆரம்பித்த பொழுதே நான் சொன்ன வசனங்கள், வார்த்தைகள், இது பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி தீர்க்கதரிசியினுடைய கடைசி வார்த்தைகள் என்ற நிலைமையிலே சிந்திக்கிறோம். அல்லது பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கடைசி வார்த்தைகள் என்பதை பார்த்தோம். அது மட்டுமல்ல, நான் சொல்லும் பொழுது ஒன்றை சொன்னேன். அந்த நாட்களிலே வாழ்ந்த மக்களிடத்திலே கர்த்தர் தம்முடைய மனதின் சங்கடங்களை, துக்கங்களை அல்லது அவருடைய பாரங்களை பகிர்ந்து கொள்வதாக நாம் அதை சிந்தித்தோம். அவ்விதமாக இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பாரத்தை தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு நாம் நம்முடைய ஆண்டவருக்கு வேதனையை கொடுத்திருக்கிறோம், அல்லது அவருடைய உள்ளத்தை நாம் உடைத்திருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். மல்கியா மூலமாக கொடுத்த அதே செய்தி இன்றைக்கு கொடுக்கப்படுவதற்கு காரணம், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ? இது ரெண்டு அர்த்தத்திலே நாம் எடுக்க முடியும். ஒன்று, வேதனை உண்டாக்கும் வழி என்று சொல்லுகிறது நமக்கே வேதனைகளை கொண்டு வருகிற வழிகள். இன்னொன்று, நம்முடைய ஆண்டவருக்கு வேதனையை கொண்டு வருகிற நம்முடைய வழிகள். இது நம்மிடத்தில் உண்டா இல்லையா என்பதை ஆய்வு செய்கிற நேரம் இது. நம்முடைய சொற்களால், நம்முடைய செய்கைகளால், நம்முடைய நிலைமைகளால் நாம் எந்த அளவிற்கு ஆண்டவரையும் பிறரையும் வேதனைப்படுத்தி இருக்கிறோம், துக்கப்படுத்தி இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தைகள் கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாட்களில் பேசுகிறார். இது நான் சொல்லும் பொழுது ஆண்டுடைய வருகை மிக நெருங்கி இருக்கிறதை நாம் உணர்கிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய கடைசி வார்த்தைகளாக கூட இது இருக்கலாம். ஒருவேளை நான் பேசுகிற கடைசி வார்த்தையோ அல்லது நீங்கள் கேட்கக்கூடிய கடைசி வார்த்தைகளோ என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே இந்த வார்த்தைகள் நம்மோடு கூட அதிகமாக ஈடுபடத்தக்கதாக தேவன் உதவி செய்யட்டும். மல்கியாவினுடைய பிரசங்கத்தை 4ஆக நாம் பிரித்தோம். 4 சிற்றுரைகளாக அதை வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த சிற்றுரைகளிலே முதலாவது குடும்பத்தை குறித்து அவர் பேசினார். நான் அதை அடிகோடிட்டு சொல்லுகிறேன். மறுபடியுமாக, ஒரு குடும்பம் சீராக இல்லை என்றால் அந்த குடும்பத்தின் மூலமாக குடும்பத்திற்கும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய சபைக்கும் கேடு விளைவிக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எவ்விதமாய் நம்முடைய குடும்பங்களிலே பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். பெற்றோர்களாகி நாம் எந்த அளவிற்கு நம்முடைய குழந்தைகளுக்கு முன்மாதிரிகளாயிருக்கிறோம், அதை நாம் புரிந்து கொண்டு பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தான் நம்முடைய சபையினுடைய வருங்கால தூண்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை தான் மல்கியா முதலாவது பிரசங்கத்திலே வலியுறுத்தி சொன்னதாக நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து நாம் சிந்திக்கும் பொழுது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து, தேவர் கொஸ்டினிங் தி ஜஸ்டிஸ் ஆஃப் தி ஜட்ஜ், தெய்வத்தினுடைய நியாயத்தை, நியாய விதிகளை அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இந்த தெய்வம் நீதி உள்ளவர் அல்ல, நியாயம் செய்ய தகுதியற்றவர், அவர் நியாயம் தீர்க்க மாட்டார் என்றெல்லாம் அவரிடத்துல குறை சொன்னதாக பார்த்தோம். தேவன் அதற்கு பதில் கொடுத்தார். பொறுத்திருங்கள், நியாயாதிபதி வருகிறார். அவருடைய வருகை தாமதமாயிருக்கலாம், ஆனால் நிச்சயமாய் வருவார். நியாய தீர்ப்பின் நாள் உண்டு. அந்த நியாயாதிபதி நீதியாய் அமர்ந்து நியாயம் தீர்ப்பார் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார். மூன்றாவதாக அவருடைய செய்தியிலே நாம் சிந்தித்த பாகம் என்னவென்றால், ஆண்டவரை அந்த காலத்து மக்கள் எவ்விதமாய் கொள்ளையடித்தார்கள் அதை குறித்து சிந்தித்தோம். தேவனை கொள்ளையடிக்க முடியுமா என்ற கேள்வி அடிக்கடி எழும்புகிறது. தேவனை எப்படி கொள்ளையடிக்க முடியும்? அவருடைய கைகள் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறதா, அல்லது ஜேப்பு பக்கத்தில் இருக்கிறதா? ஆகவே எப்படி தேவனை கொள்ளையடிக்க முடியும் என்று கேட்கலாம். அதற்கு நாம் பதில் கண்டோம். தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்க மறுத்தால் அது தேவனை கொள்ளையடிப்பதற்கு சமம் என்பதை ஞாபகப்படுத்தினோம். தசோபாகத்தை குறித்து தெளிவாக நாம் கற்றுக்கொண்டோம்.
பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் தசமபாகம். புதிய ஏற்பாட்டில் தசமபாகம் இல்லை. நம்மால் இயன்றதை முழுவதும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் புதிய ஏற்பாட்டினுடைய கட்டளை. அதுவும் தேவைக்கேற்ப கொடுக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்தினேன். நமக்கு முன் தெரிகிற தேவைகள் என்ன, அந்த தேவைகளை உணர்ந்து அதற்கென்று கொடுக்க வேண்டுமே தவிர நான் சம்பாதித்த 10ல் 1 கொடுப்பதல்ல. அது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படாத ஒரு காரியம். அதை அநேக விசுவாசி இன்றைக்கு தப்பாக நினைத்து தசமபாகம் தான் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய காணிக்கைகளிலே கூட ஒருவேளை அவிதமாகத்தான் நான் பார்க்கிறேன், நினைக்கிறேன். காரணம், வருமானத்தினுடைய 10ல் 1 என்ற அந்த எல்லை கடைசி உச்சகட்டமாக நினைத்து கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், பழைய ஏற்பாட்டு காலங்களிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவர்கள் தசமபாகம் கட்டாயமாய் கொடுக்க வேண்டும். அது மேண்டேட்டரியாக வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை போக அவர்கள் செரிமோனியல் கிவிங் என்று சொல்லுகிற அந்த ஃபெஸ்டிவலுக்கு, பண்டிகைகளுக்கு கொடுத்தார்கள். அதை போல அவர்களுடைய அந்த பாவ பரிகாரத்திற்காக அவர்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்றால் அதற்கும் செலவு இருக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டு காணிக்கைகளை குறித்து ஒருவர் ஆய்வு செய்த பொழுது அந்த மக்கள் ஏறத்தாழ 23% என்று சொல்லுகிறார். தன்னுடைய வருமானத்தில் 23% அக்காலத்திலேயே கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இக்காலத்தில் வாழ்கிற நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை உணருவோம். ஆண்டவருக்கு கொடுப்பது என்று சொன்னால் ஆண்டவருடைய கைகளுக்கு அனுப்பி கொடுப்பதல்ல, மாறாக கர்த்தருடைய மிஷனரி ஊழியங்களுடைய, கர்த்தருடைய சபையினுடைய, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய, விசுவாசிகளுடைய தேவைகளை உணர்ந்து அதற்கு நாம் உதவி செய்வதாகும். இதுதான் புதிய ஏற்பாட்டு விதிமுறை. இதை மனதில் கொண்டு நாம் கர்த்தரை கொள்ளையடிக்காமல், கர்த்தரை வஞ்சியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். கடைசியாக நாம் பார்த்தது, அதாவது இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பது அந்த கடைசி சிற்றுரை. அந்த கடைசி சிற்றுரையிலே நாம் என்ன பார்க்கிறோம்? நாம் கடந்த வாரத்தில் சிந்தித்தோம். அவர்கள் பேசின பேச்சை குறித்து நாம் பார்த்தோம். 13ஆம் வசனத்திலே 3:13 வாசிக்கும் பொழுது, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள் என்று சொல்லி அவருடைய 4வது சிற்றுரையை அவர் ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது. அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் அப்படி என்ன பேசினோம்? யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய இதயத்தை உடைத்து போடுகிற அவ்வளவு கடினமான சொற்கள் பேசியும் கூட உணர்ச்சியில்லா பிண்டங்கள். தவறு செய்தும் அந்த தவறை குறித்து வருந்தாமல், அதற்கு ஒரு மன்னிப்பு கேட்காமல், அவிதமாகவே அதை இன்னும் அவர்கள் பாவம் செய்ததாகவே உணராமல் இருக்குமேயானால் அவருடைய ஸ்பிரிச்சுவல் நம்னஸ், அவருடைய இன்சென்சிட்டிவ்னஸ், இது எவ்வளவு கொடுமையானது பிரியமானவர்களே. இன்றைக்கு அநேக சமயங்களிலே கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை நன்றாய் கவனிக்கிறோம், ஒருவேளை அதிலே அநேக முறை நோட்டுகள் எடுத்து வைக்கிறோம். இது எல்லாம் நாம் செய்தாலும் கூட இன்னும் நம்முடைய மன கடினம் குறையவில்லையே, இன்னும் நாம் திருந்தவில்லையே. எவ்வளவு கொடுமையான வார்த்தைகளை நாம் பேசி இருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் பேசுவது என்று சொன்னால் வெறும் கர்த்தருக்கு விரோதமாய் பேசுவதல்ல, கர்த்தருடைய ஜனத்திற்கு விரோதமாய் பேசுவதும் தேவன் அவிதமாய் கணக்கிடுகிறார். தன்னுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனத்திற்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளும் கர்த்தர் அவிதமாய் தனக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தையாய் எண்ணிக்கொள்ளுகிறார். நமக்கு தெரியும், தமஸ்கு வாசலுக்கு சென்ற அந்த சவுல், அவனை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். அவன் யாரை கொண்டு குவிக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபையினுடைய அந்த அவருடைய அந்த குழந்தை பருவத்திலேயே, அந்த குழந்தை பருவத்திற்குரிய திருச்சபையினுடைய குரல் வளையை அவன் பிழி அல்லது அதை நசுக்கி அதை கொண்டு விடும்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்படி தெய்வ சபையை அவன் படுத்துகிற பாட்டை நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் கர்த்தர் என்ன கேட்டார்? கர்த்தர் கேட்கிற கேள்வி நமக்கு நன்றாக தெரியும். ஏன் என்னுடைய திருச்சபை ஜனத்தை நீ இப்படி உபத்திரவப்படுத்துகிறாய் என்று கேட்கல. ஆண்டவர் கேட்கும் பொழுது கேட்ட கேள்வி, நீ ஏன் என்னை உபத்திரவு செய்கிறாய்? நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? என்னை நாம் சகரியால் வாசிக்கும் பொழுது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறதாக கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள்.
ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை கனப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை குறித்து உண்மையாக கரிசனை இல்லாமல் இருந்தால் நாம் அவர்களுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா செயல்களும் கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற செயல்களாக கர்த்தர் பாவிக்கிறார். ஆகவே நம்முடைய சொற்களும் நம்முடைய செய்கைகளும் ஓரளவில் நாம் நிதானமாய் அதை செயல்படுத்தவும் சொல்லவும் வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த வார்த்தையை நான் போன வரை சொல்லும் பொழுது சொன்னேன், இவர்களுடைய இந்த வார்த்தைகள் தெய்வ தூஷணத்திற்கு சமானமாயிருந்தது என்பதை சொன்னேன். இட் இஸ் அமௌண்டட் அன்டு பிளாஸ்பமி. தெய்வ தூஷணம் சொல்லுகிறதுக்கு ஏற்ற வார்த்தைகள் அது. இவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொன்னோம்? தெய்வ தூஷணத்தை சொல்லியும் கூட, தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தை சொல்லியும் கூட நாங்கள் ஒன்றும் அப்படி பேசலையே. என்ன இதய கடினம், எவ்வளவு அந்த ஒரு மந்த நிலைமை. இதுதான் இன்றைக்கு ஆன்மீக நிலைமையிலே, உலகத்திலே அல்ல, கிறிஸ்தவ வட்டாரத்திலே, குறிப்பாக தெய்வ திருச்சபைகளில மனம் திரும்பாத கடின இதயத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் இதை சந்திக்க வருகிறார் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? என்ன பேசினோம்? நாங்கள் ஒண்ணுமே பேசலையே. நிரபராதிகளைப் போல நடிக்கிறார்கள். நிரபராதிகளைப் போல நடிக்கிறார்கள். தேவர் ப்ளீடிங் இக்னரன்ஸ் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவிதமாய் எல்லா பாவத்தை செய்து ஒண்ணுமே தெரியல என்று நடிப்பது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்ல வேண்டியதாயிருக்கிறது. அதாவது லீகலாக நாம் பேசும் பொழுது சொல்லுவார்கள் அல்லவா, ஈவன் இக்னரன்ஸ் ஆஃப் த லா இஸ் எ கிரைம். அதாவது சட்டத்தை எனக்கு தெரியாதுன்னு சொல்றது கூட ஒரு கிரிமினல் கேஸ் தான். சட்டம் தெரிந்திருக்க வேண்டும். தெய்வீக பிரமாணங்களை அறிந்தவர்கள் அவர்கள் அதை கடைபிடிக்கவில்லை என்றால், இவன் தெரியல என்று, சட்டம் தெரியல என்று சொன்னால் அதுவே குற்றத்திற்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த நாளில் அந்த வார்த்தையின் உள்ளத்திலே அதிகமாய் வந்ததினாலே அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் தொடர்ந்து நான் வாசித்த அந்த 13ஆம் வசனத்தினின்று 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியுடைய சாராம்சத்தை நாம் சிந்தித்தோம். அதில் என்ன சொல்லப்பட்டது? இவர்கள் கேட்ட கேள்வி, ஒரு வித்தியாசமும் இல்லை, கர்த்தருக்கு பணிவிடை செய்வது விருதா. அதான் சொன்னார்கள். நீங்கள் எனக்கு பேசின பேச்சுகள் கடினமாயிருக்கிறது. என்ன சொன்னார்கள்? அங்கே சொல்லுகிறார்கள் 14, தேவனை சேவிப்பது விருதா. தேவனை சேவிப்பது விருதா. எவ்வளவு கொடுமையான வார்த்தை என்பதை ஞாபகப்படுத்துங்கள். தேவனை சேவிப்பது விருதா. காரணம், அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நன்றாய் கர்த்தரை சேவிக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு தான் பேசுகிறார்கள். ஆனால் தேவனை சேவிப்பதினாலே அவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கவில்லையா? அதுதான் எதிர்பார்க்கிறார்கள். உண்மையாக அவர்களுக்கு புரியாத புதிர், தேவனை சேவிக்க வேண்டிய விதத்திலே சேவித்தால் அது ஒருபோதும் விருதாவாய் போகாது. அதற்கேற்ற பலன்களை கொடுக்கத்தக்கதாக எஜமானன் நீதியும் நியாயமும் உள்ளவராய் இருக்கிறார். இதை அவர்கள் அறியாமல் போனார்கள். இவர்கள் நினைத்தார்கள், நாங்கள் எல்லாம் தேவனை சேவித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் சேவிப்பதனாலே எங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை. ஆனால் இவர்கள் செய்த தவறு, அவர்கள் தேவனை உண்மையாக சேவிக்கவில்லை. அது அவர்கள் புரியாமல் போயிற்று. அவர்கள் செய்த கிரியைகள், சடங்காச்சாரங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமான செய்கைகள் நினைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறது, தேவன் மறுக்கிறார். நீங்கள் தேவனை சேவிப்பது விருதா என்று சொல்வதற்கு அர்த்தம் இல்லை, நீங்கள் சேவிக்கவே இல்லை. ஆனால் கீழே வரும் பொழுது இந்த வித்தியாசத்தை சொல்லுகிறார் பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? 17ஆம் வசனத்திலே, என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேரிலின் கர்த்தர் சொல்லுகிறார். எந்த மனுஷனும் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். எவ்வளவு தெளிவான வார்த்தைகளை கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை பாருங்கள். வித்தியாசம் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு என்னவென்றால், நாள் வருகிறது, அன்றைக்கு வித்தியாசம் தெரிய வரும். நாங்கள் கர்த்தரை சேவித்தோம், அது விருதாவாய் போயிற்று என்று சொல்லுகிற மதியினர்களே, உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். நீ உண்மையாக கர்த்தரை சேவித்திருந்தால், அது உண்மையாக சேவனமாயிருந்தால் அதற்கு பலன் உண்டு. அதை நீ பார்க்க போகிறாய். இன்றைக்கு நடிக்கலாம், ஊழியம் செய்வதாக, கர்த்தரை சேவிப்பதாக, பிறருக்கு முன்னதாக ஒரு வேஷம் போடலாம். ஆனால் நீ உண்மையாய் கர்த்தரை சேவித்தாயா இல்லையா என்பதை ஆண்டவர் ஒரு நாள் வெளிப்படுத்த போகிறார்.
அந்த நாள் வரப்போகிறது என்றுதான் கர்த்தர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது நாள் என்ற சொல்லை கவனிக்கலாம். நாள் நாள் என்ற சொல்லை அதிகமாய் வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த நாள் என்ற சொல்லை மட்டும் வாசிக்கலாம். அதாவது பாருங்கள், அதனுடைய முதலாவது 17ஆம் வசனத்திலே கொஞ்சம் படிக்கலாம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் போதும். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே 4:1 பிற்பகுதி வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். ஓகே, அடுத்ததாக மறுபடியும் கீழே வரும் பொழுது நான் பார்க்க வேண்டிய வசனம், அதாவது 4:5. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே. போதும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே. இதே சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். உங்க சவுண்ட் எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஆகவே இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு நாளை குறித்து சொல்வதை நீங்கள் வாசிக்கலாம். தேவனுடைய பார்வையிலே நாம் செய்கிறதெல்லாம் பட்டவர்த்தனமாகத்தான் இருக்கிறது. ஆனால் தேவன் உடனுக்குடன் தண்டனை கொடுக்கிற ஒரு என்ன சொல்வது அதாவது தீவிரமாய் அவிதமாய் செயல்படுகிறவர் அல்ல என்பதை அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பொறுமையை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அவர் நீடிய பொறுமையுள்ளவர், நித்திய பொறுமை அல்ல, நீடிய பொறுமையுள்ளவர். ஆகவே எந்த விஷயத்தையும் அவர் இன்று கண்காணிக்கத்தான் செய்கிறார். உடனே அதற்குள்ள தண்டனையோ பரிசையோ உடனுக்குடன் அவர் வழங்குவதில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த கண்காணிப்பு செய்து முடித்த பின்னதாக காலத்தின் முடிவிலே ஒரு நாளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். ஆகவே நாம் எதை செய்தாலும் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. நமக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுதும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லுகிற பகுதிகள் ஏராளம் உண்டு. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 31 கொஞ்சம் படிக்கலாம். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரில் இருந்து எழுப்பினதனாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். பவுலடிகள் மார்ச் மேடையிலே பேசும் பொழுது மிக அழகாக சொல்லுகிறார். அங்கு இருக்கக்கூடிய ஞானிகளுக்கெல்லாம் இது புரியாது, தத்துவ ஞானிகளும் புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு ஒரு இறுதி நியாய தீர்ப்பு, தெய்வம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், தேவ உலகத்திலே இன்னும் உயிரோடுதான் இருக்க அல்லது செயல்படுகிறார் என்றெல்லாம் அவர்களுக்கு சொன்னால் புரியாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, அதற்கு ஒரு கணக்கு பார்க்கும் நாள் உண்டு. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு நியாயாதிபதிக்கு முன்னதாக என்பதை ஞாபகப்படுத்துகிறார். கடைசியாக சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாளையும் ஏற்படுத்தி இருக்கிறார். He has appointed a day. அது மட்டுமல்ல, அடுத்து சொல்கிறார், அந்த நியாய தீர்ப்புக்காக ஒரு ஆளை, ஒரு மனுஷனை அவர் ஏற்கனவே நியமித்திருக்கிறார். இது யார் என்று அவரே சொல்லுகிறார். இயேசு என்ற வார்த்தையோ கிறிஸ்து என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் அந்த இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்ப்பிக்கப்பட்ட ஒருவர் என்று சொல்லுகிறார். இது வேறு யாரும் உலகத்தில் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆகவே ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளிலே நியாய தீர்ப்பு வழங்குவதற்கு ஒரு நியாயாதிபதியை கர்த்தர் நியமித்திருக்கிறார். இது பவுல் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லும் பொழுது யோவான் சொல்லுகிறார், நான் எவரையும் ஆக்கினைக்குட்படுத்த வரவில்லை. அப்படிதான் சொல்லுகிறார். நான் யாரையும் குற்றம் சாட்ட வரல, நியாயத்திருக்க வரல என்றுதான் சொல்லுகிறார். ஆனால் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 22, 27 வசனங்கள். யோவான் 5, 22, 27. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கி அவர்களுக்கு
ஞானஸ்நானம் கொடுங்க என்று சொல்லுகிற கட்டளையை சொல்லும் பொழுது கூட எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே யோவான் 5 சொல்லும் பொழுது நியாய தீர்ப்பு செய்வதற்கான சகல அதிகாரம், முழு அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர் சொல்லுகிறார், குமாரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். அதே போல 27 வசனத்தை கூட 5:27 கூட படிக்கலாம். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு செய்யும்படியான அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? அவர் மனுஷகுமாரனாய் உலகத்திற்கு வந்தவர். மனுஷனாக வந்ததினாலே மனுஷர்களை நியாயம் தீர்க்க அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பெற்றது. நமக்கு நன்றாக தெரியும், சில சமயத்துல கடவுள் நம்மை தண்டிக்க வந்தால் அவரை பார்த்து ஒரு காலத்துல சில சினிமா பாடகர்கள் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது கடவுள் மனுஷனாக வர வேண்டும், வந்து காதலித்து வேதனைப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அவருக்கு தெரியும் மனுஷன் படுற கஷ்டம். அவ்விதமாக கடவுள் தண்டித்தால் மனுஷன் சொல்லுவார், உங்களுக்கு மனுஷனுடைய கஷ்டம் தெரியாது, நீங்க கடவுள், அங்க உட்கார்ந்துகிட்டு என்ன வேணா செய்யலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் எனக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், நான் மனித பிறவியாய் உலகத்தில் வந்தேன், வாழ்ந்தேன், பாவத்தினுடைய சகலவிதமான தண்டனைகளையும் ஏற்றுக்கொண்டேன், மனிகுலத்திற்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்தேன், என்னை நம்புகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பும் நித்திய மெய்வாழ்வும் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டது. அவ்விதமாய் அறிவிக்கப்பட்டதை மறுக்கிறவர்களை தண்டிப்பதற்கு, நியாயம் தீர்ப்பதற்கு உரிமையும் அவருக்கே சொந்தமாய் இருக்கிறது. அதுதான் அங்கே சொல்லுகிற வார்த்தை. நான் சொல்ல வந்தது, பழைய ஏற்பாட்டிலே இந்த மல்கியாவிலே நியாய தீர்ப்பின் நாளை குறித்து சொல்லும் பொழுது இந்த நாளை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். கர்த்தர் நாளை நியமித்திருக்கிறார். அப்ப பழைய ஏற்பாட்டிலே மல்கியாவிலே சொல்லப்படுகிற அந்த நாளை குறித்து 2 வார்த்தைகள் 2 விதமான நாளை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். அந்த 2 விதமான நாள் என்ன என்பதை பார்த்தால், முதலாவதாக 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் 17ஆம் வசனத்தின் துவக்கம், என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாள், இது முதலாவது ஒரு நாள். இரண்டாவதாக 4:1, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே சொல்லும் பொழுது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் உள்ள வித்தியாசம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கு உள்ள வித்தியாசம். இங்கே சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படாமல் அகங்காரிகளாய் அக்கிரமம் செய்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு தேவன் என்ன செய்கிறார்? 2 நாளை குறித்த, ஒன்று சம்பத்தை சேர்க்கும் நாள். சம்பத்தை சேர்க்கும் நாள், இது என்ன அர்த்தத்தில் சொல்லப்படுகிறது? தேவனுடைய சம்பத்து என்று சொல்லுகிறது வேறு யாரும் அல்ல, இங்கே சொல்லப்பட்ட வசனப்படியாக கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகள், அவர்கள்தான் கர்த்தருடைய சம்பத்து. கர்த்தருக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகள், அவர்களைத்தான் கர்த்தர் சம்பத்தாக பாவிக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், பழைய ஏற்பாட்டிலே தம்முடைய இஸ்ரவேல் ஜனம் தனக்கு சம்பத்து தான், அவருடைய பொக்கிஷம் தான். அதே யாத்ராகம் 19ஆம் அதிகாரத்திலேயே கர்த்தர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது ஜனமல்லாதவர்களையும் ஜனமாக்கினார் என்று வாசிக்கிறோம். காரணம், புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது புறஜாதிகளும் யூதர்களும் ஒன்றுபட்ட ஒரு சம்பத்து, அதுதான் சபை என்ற சம்பத். அந்த சம்பத்தை கர்த்தர் சேர்க்க வருகிறார், அது சேர்ப்பார் என்றுதான் இங்க வாசிக்கிறோம். ஆகவே அந்த சம்பத்தை சேர்க்கும் நாளிலே என்ன வாசித்தோம்? அந்த சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாயிருப்பார்கள் என்று சொன்ன அர்த்தம் என்ன? அவர்களை நான் தூரத்தில் வைத்துக் கொள்ள மாட்டேன், அந்த சம்பத்து எனக்குள், என்னோடு, என்னிடத்தில் இருப்பார்கள், என்னுடையவர்களாயிருப்பார்கள். இனி அவர்கள் மேல் யாரும் உரிமை பாராட்ட முடியாது, அவர்கள் என்னுடையவர்கள் என்பதினாலே நான் அவர்களை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே சமயத்துல சேர்த்து கொள்ளப்படாத கூட்டத்தில யாராகிலும் இருந்தால் அவர்களை சுட்டரிக்கக்கூடிய ஒரு கொடுமையான கர்த்தருடைய நாளும் இருக்கிறது என்பதை இங்கு ஞாபகப்படுத்துகிறார். அப்ப 2 நாளை குறித்து நாம் சிந்தித்தோம். ஒன்று சம்பத்தை சேர்க்கும் நாள், மற்றொன்று சுட்டெரிக்கும் நாள். இதை புதிய ஏற்பாட்டுக்கு நாம் கொண்டு வரும் பொழுது, புதிய ஏற்பாட்டுக்கு வருவதற்கு முன்னதாக 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி, அதனுடைய முடிவுரை பகுதி என்று சொல்லுகிற 4, 5, 6 வசனங்கள், அதன் கடைசியாக நாம் சிந்திக்க போகிற பகுதி. ஆகவே அந்த பகுதியிலே யார் வருவார்கள் இந்த சம்பத்தை சேர்ப்பதற்கும்
அதே போல சுட்டெரிப்பதற்கும் யார் வரப்போகிறார், அந்த நாளின் மேல் அதிகாரம் உள்ளவர் யார் என்று கேள்வி கேட்கும் பொழுது 2 நபர்களை குறித்து சொல்லுகிறார். ஒன்று மோசே, மற்றொன்று எலியா என்று அவர் அங்கே குறிப்பிடுகிறார். அப்போ சம்பத்தை சேர்க்கும் நாளிலே என்ற வார்த்தையை வைத்துக்கொண்டு புதிய ஏற்பாட்டிலே இந்த எலியா என்பவன் யார் என்பதை நமக்கு திட்டவட்டமாக தெரியும். கர்த்தர் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும் பொழுது வர வேண்டிய எலியா இவன்தான், இந்த தீர்க்கதரிசியாகிய யோவான் தான் என்பதை தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டார். ஆகவே இந்த மல்கியாவிலே சொல்லுகிற அந்த எலியா யார் என்று கேட்டால் தனக்கு முன்னோடியாக வந்த யோவான் ஸ்நானனை தான் குறிப்பிடுகிறது என்று கர்த்தர் நமக்கு சொல்லிவிட்டார். ஆகவே 400 வருஷ இடைவெளிக்கு பின்னதாக அந்த தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறுகிறதை நான் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் எப்படி வந்தார் என்று கேட்டார். நான் ஏற்கனவே சொன்னபடியாக இந்த யோவான் கர்த்தரை சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார், எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முந்தி இருந்தவர் என்னிலும் பெரியவர் என்று சொல்லி அவருடைய பாதரட்சையின் வாரை அழிவிக்க எனக்கு தகுதி இல்லை, இதெல்லாம் சொல்லி அவரை மேன்மைப்படுத்துகிறார். காரணம், அவருக்கும் எனக்கும் இடையிலே அஜகஜாந்திர வித்தியாசம் என்று சொல்லலாம். அஜமும் கெஜமும் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியும் யானைக்கும் உள்ள வித்தியாசம் என்று சொல்வது போல ஒரு வித்தியாசத்தை அவர் சொல்லுகிறார். என்னை ஒருபோதும் கிறிஸ்து என்று சொல்லாதீர்கள், நான் கிறிஸ்து அல்ல என்று தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டு அந்த கிறிஸ்துதான் பின்வருகிறார் என்று சொல்லி அவரை சுட்டி காட்டும் பொழுது அந்த யோவான் அவர் எப்படி அடையாளப்படுத்துகிறார், ஒரு விவசாயியை போலதான் அடையாளப்படுத்துகிறார். அங்கே சொல்லுகிறார், அவர் கையிலே என்ன உண்டு என்று சொல்லும் பொழுது அவர் கையிலே வீசு முறம் அல்லது அவர் கையிலே தூற்றுக்கூடை உண்டு என்று வாசிக்கிறோம். இந்த தூற்றுக்கூடையை யார் பயன்படுத்துவார் என்று கேட்டால் நமக்கு நன்றாக தெரியும். ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயத்தை அறுவடை செய்து கொண்டு அதை கொண்டு வந்து போரடிக்கிற இடத்திலே போட்டு அதை காலாலோ அல்லது சுலகினாலோ அடித்து அந்த பதிரையும் பயிரையும் பிரிக்கக்கூடிய வேளையில்தான் இந்த விவசாயி தன்னுடைய கைகளிலே தூற்றுக்குடையை எடுப்பார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நாம் அதை இணைந்து சிந்தித்தால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம். 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே யோவான் சொல்லுகிற வார்த்தைகளை அங்கே நாம் பார்க்கலாம். அதாவது 11ஆம் வசனமும் 12ஆம் வசனம் கொஞ்சம் படிப்போம். மத்தேயு 3:11-12. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றான். போதும். தேவனுடைய மகிமைக்காக இந்த வார்த்தைகளை வாசித்தோம். காரணம், பழைய ஏற்பாட்டிலே மல்கியாவிலே சொன்ன அந்த வார்த்தைகள் எவ்வளவு தத்ரூபமாக துல்லியமாக யோவானிலும் இயேசு கிறிஸ்துவிலும் நிறைவேறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நிமிஷம். ஆகவே யோவான் ஸ்நானன் இயேசுக்கு சொல்லும் பொழுது, இதோ எனக்கு பின் வருகிறவர் ஒரு விவசாயியை போல வந்து கொண்டிருக்கிறார். அவர் கரங்களிலே தூற்றுக்கூடை இருக்கிறது. தூற்றுக்கூடையினுடைய பர்பஸ் என்ன? பிரிப்பது என்பது மட்டும்தான். பயிரையும் பதிரையும் பிரிப்பது. இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னொன்றை சொன்னார், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவரோ ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அது மட்டுமல்ல சொன்னார், ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று மறுபடியும் விளக்குகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய இருவகை ஞானஸ்நானங்களை குறித்து தான் யோவான் சொல்லுகிறார். அந்த ஞானஸ்நானத்திற்காக என்ன செய்கிறார் என்று கேட்டால் தூற்றுக்கூடையோடு வருகிறார். தூற்றுக்கூடையதற்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பிரிப்பதற்காக. ஒன்று சம்பத்தாக தான் சேர்த்து வைத்ததை தனக்கென்று சொந்தமாக்கிக் கொள்ள
அந்த பயிரை தன்னுடைய களஞ்சியத்தில் சேர்ப்பதற்காக அந்த பதிரென்று பயிரை பிரித்து சேர்க்கிறார். ஆனால் இந்த பதிர் என்ன செய்யும்? காற்று முகமாய் நிற்கும் பொழுது, தூற்றுக்குடையில அது அள்ளி வீசும் பொழுது அந்த பதிரானது தூரமாய் போகிறது. ஒருவேளை காற்றில் அடித்துக் கொண்டு கூட போகலாம், ஆனால் தூரமாய் போய் விழுகிறதை பார்க்க முடியும். அது தூரத்தில் இருக்கிறது. பக்கத்தில் இருப்பது எது என்று கேட்டால் பயிர். கர்த்தர் சொல்லுகிறார், அல்ல யோவான் சொல்லுகிறார், அவர் ஆவியினால் ஞான ஸ்நானம் கொடுப்பார். இது எதை நமக்கு காட்டுகிறது? வேதவசனத்தின் அடிப்படையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்திலே நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து எருசலேமிலே எதற்காக காத்திருக்க சொன்னார் என்று நான் கேட்டால் அநேக விதமான பதில் சொல்லி இருக்கிறார்கள். எதற்காக அந்த எருசலேமிலே நீங்கள் காத்திருக்க வேண்டும்? ஏன் ஏனைய இடத்திலே போயிருக்க கூடாது? நீங்கள் அங்கே காத்திருப்பதற்கு காரணம் என்ன? எதற்காக காத்திருக்க வேண்டும்? அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 4-5 வசனங்களை கொஞ்சம் வாசிக்கலாம். என்னை கேட்கிறவர்கள் அதை கொஞ்சம் யோசிப்பதற்கும் அதை மனதில் பதிப்பதற்காக இதை வாசிக்கிறேன். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். போதும். இப்போ எதற்காக எருசலேமிலே காத்திருக்க சொன்னார் என்ற கேள்விக்கு அநேகர் சொல்லுகிற பதில், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள. இது மிக பெரிய தவறான பதில். அதற்காக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு, பரிசுத்த ஆவியின் ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்கு எருசலேமிலே தான் காத்திருக்க வேண்டும் என்று இல்லை. காரணம், தொடர்ந்து வருகிற சரித்திர ஏடுகளை படிக்கும் பொழுது நமக்கு நன்றாக தெரியும். காரணம், 8ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு ஊழியம் செய்த சமாரியாவிலே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள். தொடர்ந்து நமக்கு நன்றாக தெரியும், அந்த 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியு வீட்டிலே வைத்து பரிசுத்த ஆவி பெறுகிறார்கள். தொடர்ந்து பயணிக்கும் பொழுது 20ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது செசேரியா என்று சொல்லுகிற இடத்திற்கு வரும் பொழுது அந்த இடத்தில் யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். அப்ப பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு இடம் தேவையில்லை, காலமும் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவரை எவ்விடத்திலும் எந்த காலத்திலும், அதாவது திருச்சபை யுகத்திலே எந்த காலத்திலும் எவ்விடத்திலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை பெற வேண்டுமானால் அதற்கு ஒரு இடம் கட்டாயம் தேவைப்படுகிறது, ஒரு நாள் தேவைப்படுகிறது. இடமும் நாளும் அதை ஒரு மறுபடியும் வாசிப்போம். எங்க என்ன சொல்லுகிறார்? நாளை குறித்து சொல்லுகிறாரா? 1:5 நினைக்கிறேன். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அதற்கு முந்தின வசனத்திலே தான் நாளை, நீங்கள் சில நாளுக்குள்ளே என்று அர்த்தம் என்ன? ஒரு சில நாட்கள் தாண்டும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாள் வரும். ஒரு குறிப்பிட்ட நாள், அதை 2ஆம் அதிகாரம் 1 கொஞ்சம் படிங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும். அதாவது நாட்கள் அல்ல, பல நாட்களில் பெறுவதல்ல, ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த நாள் வரும். படிங்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் போதும். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, ஒரு நாள் வரும், சில நாட்கள் கழித்து பல காரியங்கள் சம்பவிக்கும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கிட்டே இருப்பீர்கள் என்று சொல்லல. அல்லது எருசலேமிலே பரிசுத்த ஆவி பெற்ற நீங்கள் தொடர்ந்து பரிசுத்த ஆவி பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று அங்க சொல்லல. பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு அல்ல எருசலேமிலே கூடினார்கள். அவர்கள் எதற்காக கூடினார்கள்? அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தை பெறுவதற்காக கூடி வந்ததாக பார்க்க வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் என்றால் என்ன? அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்லுகிறார்? அந்த இடத்திலே இல்லாத அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தின் மூலமாக என்ன நடந்தது என்பதை, அதனுடைய ஹிஸ்டரி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே, ஆனால் அதனுடைய உபதேச விளக்கம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே வாசிப்போம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். பாருங்கள் எவ்வளவு அழகாக பவுல் அதை விளக்குகிறார். பாருங்கள்,
சரித்திர நிகழ்வினுடைய ஆன்மீக அர்த்தம் அல்லது ஆன்மீக கருப்பொருள் அல்லது உபதேச ரீதியாக அதை எப்படி பவுல் பார்க்கிறார்? அன்றைக்கு பெந்தெகோஸ்து நாள் வந்த பொழுது அங்கே கூடியிருந்த 120ற்கு மேற்பட்ட மக்கள் மத்தியிலே ஆவியார் இறங்குகிறதை அவர் அங்கே வாசிக்கிறோம். ஆனால் அங்கே வாசித்த வசனத்தின்படியாக, இப்பொழுது வாசித்த வசனத்தின்படியாக நடந்த சம்பவம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய திரு சரீரம் அப்படியே ஞான சரீரம் உருவான ஒரு நாள் அது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய the mystic body of Christ அது உருவான நாள். அந்த மிஸ்டிக் பாடிக்கு என்ன பெயர்? அதுதான் அவருடைய சபை. அந்த சபை உருவானது எந்த நாளிலே? பெந்தெகோஸ்தே நாளிலே. யாரெல்லாம் அந்த சபையிலே அல்லது சரீரமாகி கிறிஸ்துவின் சரீரமாகிய ஆக்கப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். என்று சொன்னால் அங்கே வாசித்த வசனத்திலே அகில உலகத்தில் உள்ள அத்துணை பிரிவுகளும் அந்த சபைக்குள்ளாக இணைக்கப்பட்டார்கள் என்று பொருள். அங்கே யாரெல்லாம் இருக்கிறார்கள்? யூதன் இருக்கிறான், புறஜாதியன் இருக்கிறான், அடிமை இருக்கிறான், சுயாதீனன் இருக்கிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் உலகத்தில் என்னென்ன பிரிவுகள் இருக்கிறதோ அத்துணை பிரிவுகளில் நின்றும் இணைந்த ஒரு கூட்டம் மக்கள் அல்லது ஒரு கூட்டம் ஜனம் சபையாகிய சரீரமாக உருவாக்கப்படுகிறார்கள். தன்னுடைய சம்பத்தை சேர்க்கும் நாள் என்று சொன்ன வார்த்தையினுடைய விளக்கம்தான், அதனுடைய நிறைவேறுதல் தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே திருச்சபையாகிய சம்பத்து உருவான கதை அல்லது அந்த சரீரம் உருவான கதை. அதுதான் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்தின் மூலமாக இன்னைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானத்திற்காக காத்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் அவர் சொல்லுகிற தப்பான ஒரு உபதேசம் என்னவென்றால், அந்த பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் தான் அக்கினியின் ஞான ஸ்நானம் என்றும் வியாக்கியானம் செய்கிறார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியாளர் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு தலையிலே அக்னிமயமான ஏதோ ஒன்று இறங்குகிறது, ஒரு உஷ்ணம் வருகிறது, சரீரத்தில் வெப்பம் ஏற்படுகிறது, வியர்க்குகிறது என்றெல்லாம் சொல்லி பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தையும் அக்கினி ஞானஸ்நானத்தையும் ஒன்றாக இணைத்து சொல்கிறார்கள். இது எவ்வளவு முரணானது! காரணம், அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த விவசாயி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த வீசுமுறம் அல்லது அந்த தூற்றுக்குடையை அவர் பயன்படுத்தி அன்றைக்கு களஞ்சியத்திலே சம்பத்தை சேர்த்தார். இது முன்னோடியாக நடந்த சம்பவம். இதனுடைய ஹிஸ்டரி நடக்கல. இது எப்படி நடந்தது என்று கேட்டால், அந்த நாட்கள் மிஸ்டிக்கலா நடந்த சம்பவம். இதில் அந்த நாளில் யாரெல்லாம் அந்த சரீரத்தில் உறுப்பினர் பதவியை பெற்றார்களோ அவர்கள் காலாகாலங்களிலே அவர்கள் சுவிசேஷத்தை கேட்டு அழைக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அவர் சரீரமாகிய சபையோடு லிட்டரலாக இணைவார்கள். அப்போ அன்றைக்கு அவர்கள் இணைந்தது பிசிக்கலா இணையில, லிட்டரலா இணையில, அவர்கள் மிஸ்டிக்கலாக இணைந்திருக்கிறார்கள். ஆனால் காலம் நிறைவேறும் பொழுது ஒவ்வொருவராக காலகட்டத்திற்கு ஏற்றபடியாக அந்த சரீரத்தினுடைய இடத்திற்கு அவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். நான் சொல்ல வந்தது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது சரீரத்தோடு பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தை பிறந்த பின்னதாக கால் முளைக்கிறது, கை முளைக்கிறது என்று வந்தால் அந்த குழந்தை அங்கவீனமாய் பிறந்த குழந்தை என்று அர்த்தம். ஒரு சரீரம் தோன்றும் பொழுது முழு சரீரமும் இருக்க வேண்டும். அதே போல திருச்சபையாகிய சரீரம் பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை உருவான பொழுது முழு சரீரம் உருவானது. ஒரு அங்கவீனமான சரீரமாய் சபை உருவாகவில்லை. அப்பொழுது அதனுடைய அர்த்தம், எப்பொழுதெல்லாம் காலாகாலங்களிலே நான் 1969 என்னுடைய அந்த 69ஆம் ஆண்டு 1969ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அந்த கிறிஸ்துமஸ் முடிந்து 2 நாள் கழித்துதான் நான் இந்த சபையின் அதாவது கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டேன். ஆனா என்னை எப்போ இணைத்தாருன்னு தெரியுமா? பெந்தெகோஸ்தே நாளிலே அவருடைய மார்மீக சரீரம் அல்லது அவருடைய மிஸ்டிக் பாடி ஞான சரீரத்தோடு என்னை இணைத்து விட்டார். அதுதான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். இனி நான் அவருடைய சரீரத்தில் இணைக்கப்படுவதற்கு இன்னொரு பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் தேவையில்லை. அது சரித்திரம். காரணம், ஒரு நாளிலே ஒரு இடத்திலே நடந்த சம்பவம். அதுபோலத்தான் இயேசு கிறிஸ்து பிறப்பு. அது பிறந்து கொண்டே இருக்க மாட்டார், மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட தேதியிலே, அதாவது ஒருவேளை நான் வைத்துக்கொள்ள டிசம்பர் 25 வைத்துக் கொள்ளலாம், பெத்லகேமிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட தேதியிலே இயேசு பிறந்தது போல
இயேசு கிறிஸ்துவனுடைய ஞான சரீரமும் குறிப்பிட்ட தேதியிலே குறிப்பிட்ட இடத்திலே தோன்றிவிட்டது. இது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை குறித்துள்ள சரியான விளக்கம் தெரியாமல் அநேகர் இன்றைக்கு பதறுகிறார்கள். அதை தான் விளக்குவதற்காக இத்தனை தூரம் அதை சொல்லிக் கொண்டு வந்தேன். அப்போ சம்பத்தை சேர்க்கும் நாள் ஒன்று, ஆனால் அந்த சம்பத்தாக இல்லாமல் பதராக தூரத்திலே ஒன்று கிடக்கிறது அல்லவா, அது குவியலாக கிடக்கிறது. அதை குறித்து என்ன என்று கேள்வி வருகிறது அல்லவா, அது அப்படி விட்டு விடுவார் என்று நாம் நினைக்கிறோமா? இல்லை. பிரித்ததற்கு காரணமே ஒன்றை சேர்ப்பதற்கும் மற்றொன்றை அழிப்பதற்கும் தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரை அழிக்கப் போகிறார்கள்? நாம் இங்கே வாசித்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை சம்பத்தாக பாவித்து, கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களை சம்பத்தாக பாவித்து, நீதிமான்களை சம்பத்தாக பாவித்து கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். ஆனால் அந்த சபையிலே சேர்க்கப்படாமல் விட்டுவிடப்படக்கூடிய நிறைய பேர் தூரத்திலே இன்றும் இருக்கிறார்கள், தொலைவில் இருக்கிறார்கள், பதராக விழுந்து கிடக்கிறார்கள். அதை குறித்து என்ன என்று கேட்டால், அதை சுட்டெரிக்கும் நாள் ஒன்று உண்டு என்று சொல்லுகிறார். அப்போ நீதிமானுக்கு மீட்பு, நீதிமானுக்கு ஒரு சேர்க்கை இருக்கிறது போல மற்ற துன்மார்க்கனுக்கு சிதறடித்தலும் உண்டு. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் நீதி உள்ளவர் என்று நிலைநாட்டுகிறார். நல்லவனுக்கு அவன் நீதியாய் நியாயம் தீர்த்து நன்மையை செய்வார், அல்லாதவனுக்கு, தீமை செய்தவனுக்கு அவனுடைய கிரியைக்கேற்ற தண்டனையை கொடுப்பார். கர்த்தரை சேவிப்பது விருதா என்று சொன்னார்களே, அவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். காரணம் என்ன? உண்மையாய் சேவிப்பவர்களை நிச்சயமாய் நான் சேர்த்து கொள்வேன். அப்போ இரண்டாவது அக்கினி ஞானஸ்நானம், அக்கினியை குறித்து வாசித்தோம் அல்லவா, அதுதான் யோவான் சொன்னாரே, அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னால், இப்பொழுது தூரத்திலே பதராய் கிடக்கக்கூடிய அல்லது இனிமேல் ரட்சிப்பை பெற முடியாமல் பெறாத விக்கட் அல்லது பொல்லாதவர்களுக்கு கடைசி நியாய தீர்ப்பு இருக்கிறது. அது அக்கினி ஞானஸ்நானம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மத்தேயு சுவிசேஷத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13 13னுடைய ஒரு நிமிஷம் 36வது வசனத்தில் வாசிக்கலாமா? அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். மிக அழகாக ஒரு ஊமையை கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஊமை ஏனைய ஊமைகளும் வித்தியாசமான ஊமைகள் தான். காரணம், பொதுவாக விதை விதைக்கிறவன் கிறிஸ்து, மனுஷகுமாரன், அது சரிதான். ஆனால் இங்கே விதை என்ன என்பதிலே கர்த்தர் வித்தியாசமாய் சொல்லுகிறார். விதை என்பது கர்த்தருடைய வசனம் என்றுதான் முன் சொன்ன இதுல. ஆனா இங்க என்ன சொல்கிறார்? விதை என்பது என்ன என்று பார்த்த, ராஜ்யத்தின் நிலமுலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். வசனம் அல்ல, வார்த்தை அல்ல, இங்கு விதைக்கப்படுகிறது புத்திரர்கள். மனுஷகுமாரன் எதை விதைக்கிறார் உலகத்திலே? அவர் ராஜ்யத்தின் புத்திரர்களை விதைக்கிறார். அதுதான் நல்ல விதை என்று வாசிக்கிறோம். ஆனால் பிசாசான விதைக்கிறான். அவன் யாரை விதைக்கிறான்? கீழே வாசிக்கும் பொழுது அந்த களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அப்ப இது ரெண்டையும் நாம் புரிந்து கொண்டால் உலகத்தில் இன்றைக்கு விதை நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் பொருள். யார் விதைக்கிறார்? மனுஷகுமாரன் விதைக்கிறார். யாரை விதைக்கிறார் என்று கேட்டால் தன்னுடைய பிள்ளைகளை விதைக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை தான் விதைக்கிறார். அவன் என்ன விதைக்கிறார்? அவன் பொல்லாங்கனுடைய அவனுடைய புத்திரர்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு துஷ்ட ஜனமும் ஒரு சிஷ்ட ஜனமும், அதாவது துன்மார்க்கர்களும் நல்லவர்களும் என்ற ரெண்டு விதைகள் இங்கு முளைத்து கொண்டுதான் இருக்கிறது, இங்க வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் காலத்தின் கடைசியில என்னவாகும்? இந்த விதைகள், களைகள் விதைத்து வளர்கிறது, ஏராளமாய் வளர்ந்திருக்கிறது.
அதை போல ராஜ்யத்தின் புத்திரர்களாகி தன்னுடைய ஜனமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடைசியில வரும் பொழுது அவருடைய வருகையிலே என்ன நடக்கும் என்று அழகாக சொல்லுகிறார். தேவ தூதர்களை அனுப்ப போகிறார். எதற்காக தெரியுமா? களைகளை கட்டி முழுமையாக சேர்த்து சுட்டெரிப்பதற்கு கொண்டு போவதற்காக. ஆனால் கடைசியில வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் வார்த்தை எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவுள். அப்போ இரண்டாவது நாளை குறித்து சொன்னேன். ஒன்று சம்பத்தை சேர்க்கும் நாள், அது பெந்தெக்கோஸ்தே நாள். இரண்டாவதாக அக்கினி ஞான ஸ்நானம் கொடுக்கிற நாள், அதுதான் இப்பொழுது வாசித்த இந்த பகுதியில் வருகிற நாள். அன்றைக்கு பதரெல்லாம் அக்னியிலே சுட்டெரிக்கப்பட்டு, வாசித்த வசனத்திலே 41 அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம செய்கிறவர்களை சேர்த்து, இனிமேல் தேவராஜ்யத்திற்கு இடரலோ பாவமோ அநீதியோ அக்கிரமோ இல்லாதபடிக்கு முழுமையாய் நீக்கப்படுகிறது. அந்த கம்ப்ளீட் அனிஹிலேஷன் as well as cleaning up நடந்து முடிய போகிறது. இது ஆவியின் ஞானஸ்நானம் அல்ல, இது அக்னி ஞானஸ்நானம். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே அக்னி ஞானஸ்நானத்திற்காக அநேகர் தலைகளான இந்த ஜெபிக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன். கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவருடைய பெரிய கிருபை என்ன தெரியுமா? சில ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பதில்லை. இல்லாவிட்டால் இன்னைக்கு கிறிஸ்தவர்ல பாதி பேரு எரிஞ்சு செத்து சாம்பலாயிருக்கு. அப்போ இன்றைக்கு அது கர்த்தர் கொடுக்கல. அவருடைய கிருபை. அறியாமல் ஜெபிக்கிறார்களே என்று சொல்லி விட்டு விடுகிறார். ஆனால் தவறி போதிக்கிற போதகர்கள் இன்றைக்கு பெருகி கொண்டுதான் இருக்கிறார். தங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, மக்களை சூடேற்றுவதற்காக, உஷ்ணப்படுத்துவதற்கு ஏதுவாக, அவர்களை உணர்ச்சி வயப்படுத்துவதற்கு ஏதுவாக ஆவிய ஞானஸ்நானமாகிய அக்கினி ஞானஸ்நானத்தை ஆண்டவரே அனுப்பும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் யோவான் தெளிவாக சொன்னார், ஆவியினாலும் மன்னிக்கவும், ஆண்டவர் சொல்லும் பொழுது, நிக்கோதேமிடத்தில் சொல்லும் பொழுது மிக தெளிவாக சொன்னதை நீங்கள் பார்க்க முடியும். ஆவியினாலும் அதை போல அக்னியினாலும் ஞானஸ்நானம். இதுதான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட பாடம். நான் இந்த பகுதி இன்றைக்கு நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் வாசித்த இந்த பகுதிகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? ஒன்று, நம்முடைய ஒளிமயமான வருங்காலம். we have blessed hope. பாக்கியகரമായ ஒரு பிரத்யாசை தெய்வ மக்களுக்கு இருக்கிறதை நாம் ஞாபகப்படுத்தும். அதே சமயத்தில் இந்த சம்பத்து சேர்த்த அந்த களஞ்சியமாகிய சபைக்குள் வராமல் யாராக இருக்குமையானார் அவர்களை ஒன்று சேர்த்து சுட்டெரிக்கும் ஒரு நாள் வருகிறது. என்னுடைய சத்தத்தை கேட்கிற யாராகிலும் ஒருவர் இன்னும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையிலே அங்கம் வகிக்கவில்லை என்றால் நீங்கள் ஒரு நாள் கைவிடப்பட போகிறீர்கள். இன்று அனுக்கிரக காலம், இன்றுதான் ரட்சணை நாள். ஒருவேளை நம்முடைய சபையை சார்ந்த சிறுவர்கள் சிறுமிகள் இருக்கலாம், அல்லது என்னை கேட்கிற யாராகிலும் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் கையெடுத்து கும்பிடுகிறேன். காலம் கடைசியில வந்து இருக்கிறது. இன்று சுவிசேஷத்தினுடைய எக்காலம் தொனித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வாசல் அகல திறக்கப்பட்டிருக்கிறது. எந்த பாவியும் மனம் திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு மனதுருக்கமுள்ள ஒரு கர்த்தர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று திரும்பி வந்தால் உனக்கு மன்னிப்பும் பாவ மன்னிப்பாகி மீட்பும் பரலோக நற்கதியும் பரிசுத்த வாழ்க்கையும் கொடுக்க இயேசு கிறிஸ்துவினால் முடியும். ஆனால் காலத்தை தவிர்த்து கதவுகள் அடைக்கப்பட்ட பின்னதாக அதே கதவண்டையில போய் நீ எத்தனை தட்டினாலும் அது உனக்கு திறக்கப்படாது. அங்கே இருந்து புறப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள். அந்த கொடிய வார்த்தை தான் சுட்டெரிக்கப்பட போகிறவர்களுக்கு கிடைக்க போகிற வார்த்தை. இதை நாம் நினைத்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அதிகமாய் ஒப்பு கொடுப்போம். இந்த சபையினுடைய மேன்மை குறித்தும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கு அந்த பகுதியை போன நேரமாகிவிடும். ஆகவே அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை நான் வாசித்து உங்களுக்கு அடுத்த வாரத்திற்காக அதை நாம் நினைவு கூறலாம். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மட்டும். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. போதும். எவ்வளவு நம்மை ஊக்குவிக்கிற திடப்படுத்துகிற வார்த்தை தெரியுமா? அது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? யாருக்காக ஞாபக புஸ்தகமாம்? கர்த்தருடைய நாமத்திற்கு
கர்த்தருக்கு பயந்து பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். இது இன்றைக்கு எப்படி நமக்கு பொருந்துமா இந்த வார்த்தை? கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் என்பது எங்க கொண்டு போய்விடும் என்று கேட்டால், அவருடைய நாமத்தை தியானத்திற்கு நேராய் கொண்டு போகிறது என்று சொன்னால், ஏதோ 1 மணி நேரம் தியானம் அல்ல. வாழ்க்கை என்பதே நம்மை ரட்சித்த தெய்வத்தை குறித்துள்ள சிந்தையோடு வாழ்வது. 24 மணி நேரமும் ஆண்டவரும் நானும் ஒன்றுக்கொன்று கலந்து வாழ்கிற வாழ்க்கை. அந்த தியான வாழ்க்கை, அவரோடு நானும் அவர் என்னோடும் என்ற நிலைமையில அந்த சிந்தனை ஆட்கொள்ளப்பட்ட அந்த தியான சிந்தையோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு பயப்படுகிற மக்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் படுவார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர்களை பிரத்யேகமாய் கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் என்ன பேசுறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க என்பதை கர்த்தர் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்காக என்ன வாசித்தோம் தெரியுமா? ஒரு ஞாபக புஸ்தகமே எழுத பெற்றிருக்கிறது. அதை குறித்து அடுத்த வாரத்திலே தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம். தேவநாமம் மகிமைப்படுவதாக.